கல்யாணத்தை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் 55 வயசுலேருந்து 100 வயசுக்குள்ளே நடத்துகிற கல்யாணத்துக்கு பேர் இருக்குது. அதில் ஒரு 2 பேர் 3 பேர் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதை பற்றி இப்போ எனக்கு ஒரு பெரியவா சொல்லி கொடுத்தது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 55 வயசில் பண்ணுற கல்யாணத்துக்கு பீமசாந்தி என்று சொல்வார்கள். உக்ரத சாந்தி 60 வயசில், தீர்த்த பூர்த்தி 61 வயசு ஆன நாளிலிருந்து. ஷஷ்டிப்த பூர்த்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு பேர் என்று நினைக்கிறேன். பீமரத சாந்தி 70 வயசு, ரத சாந்தி 72 வயசு ஆரம்பம், விஜயசாந்தி 78 வயது ஆரம்பம். அடுத்தது சதாபிஷேகம். சதாபிஷேகம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 80 வயசு 8 மாதம் முடிந்து உத்தராயண சுக்லபக்ஷம் நல்ல நாளில் தான் சதாபிஷேகம் பண்ணுவாங்க. பிரபௌத்திர ஜனன சாந்தி, அதாவது கனகாபிஷேகம். இதுவும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது புத்திரனுக்கு பேரன் பிறந்தால் மட்டும்தான். மிருத்யுஞ்சய சாந்தி 85 வயசுலேருந்து 90 வயசுக்குள்ள பூர்ணா அபிஷேகம். இது 100 வயது ஆன நாளில் பண்ணுவாங்க. தெரிஞ்சு நிறைய பேர் இருப்பீங்க, தெரியாதவாளும் இருப்பா இல்லையா? தெரிஞ்சவா நான் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, தெரியாதவா இதை கேட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கல்யாணத்தை பற்றி